சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, நர்மதா நதி நீரை வந்து 4 ஸ்டேட்டுக்கு பிரிச்சு குடுக்குறது தான் அதோட ப்ராஜெக்ட்டோட நோக்கம். ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், இன்னொரு ஸ்டேட் மகாராஷ்டிரா, இன்னொன்னு ராஜஸ்தான், இன்னொன்னு குஜராத். அந்த ப்ராஜெக்ட்லயே இன்னொரு டேம் ஒண்ணு இருக்கு. அந்த பேர் வந்து சர்தார் சரோவர் டேமு. இந்த டேம் தான் பார்த்தீங்கன்னா, நர்மதா நதியில அமைச்சிருக்காங்க. அதே டேம்ல தான் பார்த்தீங்கன்னா, சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு 182 மீட்டர், அதாவது 597 ஃபீட்ல இருக்கிற ஸ்டாச்சுவும் அங்க தான் இருக்கு. நர்மதா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட லைஃப் லைன். அந்த லைஃப் லைன் எந்த ஸ்டேட்டோடன்னு சொன்னா மத்திய பிரதேஷ். நர்மதா எங்க உருவாகுதோ அதே இடத்துல தான் வந்து மகாநதி உருவாகுது. 2 நதியுமே பார்த்தீங்கன்னா உருவாகுற இடம் வந்து அமர்கண்டக். நர்மதா வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். மகாநதி வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஸோ சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த நர்மதா நதியின் நீரை 4 ஸ்டேட்டுக்கு குடுக்குறது இந்த சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். இப்ப ஜியாகிரஃபில டீஸ்டா நதிய பத்தி பார்க்க போறோம். டீஸ்டா வந்து பிரம்மபுத்திராவோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி. டீஸ்டா நதி நீர் பிரச்சனை தான் நம்மளுக்கும் பங்களாதேஷ்க்கும் இருக்கு. டீஸ்டா உருவாகுற ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சிக்கிம். அது உருவாகுற லேக் பேரு லமோல் லேக்கு. ஸோ இது வந்து பிரம்மபுத்திராவோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி நாட் ட்ரிபியூட்டரி டிஸ்ட்ரிபியூட்டரி. அதாவது வந்து புனை நதிகள், கிளை நதிகள் கிடையாது. ஸோ டீஸ்டா நதி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கும் நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கிற முக்கியமான நதி வந்து இந்த டீஸ்டா நதி. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பெயினுக்கு போயிருந்தாரு. இந்த ஸ்பெயின பத்தி நம்ம பார்க்க போறோம் மேப் ரிலேட்டடா. ஸ்பெயின் முதல்ல எங்க இருக்குன்னு சொன்னா, யூரோப் கான்டினென்ட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு. ஒரு காலத்தில அமெரிக்காவ ரூல் பண்ணது ஃபுல்லாவே ஸ்பெயின். ஸ்பெயினோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, மேத்ரித். அதோட கரன்சி பார்த்தீங்கன்னா, யூரோ. ஸ்பெயின சுத்தி எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து பிரான்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அல்ஜீரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ வந்து நம்ம இட்டாலி அந்த ஸ்பெயின் கூட வந்து ஒப்பிடலாம். எப்படி வந்து இந்தியாவுல 3 சைடும் வந்து தண்ணீரால சூழப்பட்டிருக்கோ, அதேமாரி வந்து ஸ்பெயினும் 3 சைடும் வந்து தண்ணீரால சூழப்பட்டிருக்கு. அதுவும் வந்து ஒரு பெனின்சுலன் கண்ட்ரி. அது எந்த பெனின்சுலா பக்கத்துல இருக்குன்னு சொன்னா, ஐபீரியன் பெனின்சுலாவா இருக்கு. ஸ்பெயின் எந்த கான்டினென்ட்ல இருக்குன்னா, யூரோப்ல இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப ஹெல்த் ரிலேட்டடா 3 விஷயங்கள் பார்க்க போறோம். முதல்ல வந்து ப்ரீ நேட்டல், அதுக்கப்புறம் நியோநேட்டல், அப்புறம் போஸ்ட் நேட்டல். இந்த ப்ரீ நேட்டல்னா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது டைம்ல எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது ப்ரீ நேட்டல்ல இருக்கு. அதுக்கப்புறம் நியோநேட்டல்னா குழந்தை பொறந்த 28 நாளுக்குள்ள அந்த குழந்தைய வந்து என்ன ஃபேஸ் பண்றது, என்ன ஃபேஸ் பண்ணும் ஹெல்த் ரிலேட்டடா அதுன்றது நியோநேட்டல். இந்த போஸ்ட் நேட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா, 28க்கு நாளுக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து தன்னோட ஹெல்த் விஷயங்கள்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்றது போஸ்ட் நேட்டல். இந்த 3மே பார்த்தீங்கன்னா, இன்ஃபான்ட் குழந்தை பருவத்திலயும், அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்லயும் ஃபேஸ் பண்ற விஷயங்கள குறிப்பிடுறது தான் இந்த 3 விஷயங்களும். நியோநாட்டல், அதுக்கப்புறம் ப்ரீ நேட்டல், அப்புறம் போஸ்ட் நேட்டல். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு டான்ஸ் பார்க்க போறோம். இந்த வேகில் டான்ஸ். இந்த வேகில் டான்ஸ் வந்து மனிதர்களால ஆடுறது கிடையாது. இந்த வேகில் டான்ஸ்ன்றது தேனீனால ஆடுறது. தேனீ வளர்க்கறத பத்தி சொல்றது வந்து எபிகல்ச்சர். ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து என்டோமாலஜி. ஐன்ஸ்டீன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. எப்போ வந்து பூமியிலேருந்து வந்து தேனீ வந்து அழியுதோ, அதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ள மனிதர்களும் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காரு ஐன்ஸ்டீன்.